நியாயாதிபதியாகிய கர்த்தர் இன்று இஸ்ரவேல் புத்திரருக்கும் அம்மோன் புத்திரருக்கும் நடு நின்று நியாயம் தீர்க்க கடவார். ஹல்லேலூயா. கர்த்தராகிய ஆண்டவர் இன்றைக்கு கிருபையாய் வாக்கு கொடுக்கிறார். நியாயாதிபதியாகிய கர்த்தர் இன்று உங்களுக்கும் எதிரிக்கும் நடு நின்று நியாயம் தீர்க்க கடவர். ஒருவேளை இந்த சத்தத்தை கேட்கிற அன்பு ஆண்டவருடைய பிள்ளைகளே, நீங்கள் ஒரு நியாயத்திற்காக நீங்கள் எதிர்பார்த்திருக்கலாம். உங்களுடைய நியாயங்கள் மறுக்கப்பட்டிருக்கலாம். உங்களுடைய நியாயத்திற்காக நீங்கள் போராடிட்டு இருக்கலாம். எனக்கு ஒரு நியாயம் கிடைக்குமா, இந்த விஷயத்துல ஒரு நியாயம் கிடைக்குமா, இந்த விஷயத்துல ஆண்டவர் எனக்கு துணை செய்வாரா? கர்த்தர் இன்னைக்கு கிருபையாய் வாக்கு கொடுக்கிறார். எத்தனை பேர் உங்கள் நியாயத்தை புரட்டி போட்டாலும், எத்தனை பேர் உங்களுக்கு விரோதமாய் எழும்பி அந்த நியாயத்தை மாற்று கருத்தாய் சொன்னாலும், கர்த்தர் இந்த ஜெபத்துல வாக்கு கொடுக்கிறார். இந்த ஜெப நாள் முடிகிறதற்குள்ளே, இல்லை என்றால் இந்த கர்த்தருடைய வருகை தாமதிக்குமானால் புதிய வருஷத்துக்குள்ளே நீங்கள் சந்திக்கிறதுக்கு முன்னே கர்த்தர் நியாயம் தீர்ப்பேன் என்று அவர் நியாயாதிபதியாய் உங்களுக்காக வரப்போகிறார். உங்களுடைய எதிரிக்காக ஆண்டவர் வழக்காடுவேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். அந்த காரியத்திலே சீக்கிரமாய் ஒரு நியாயம் கிடைக்க போகிறது. கர்த்தர் நியாயத்தை நமக்கு தரப்போகிறார். நம்புறவங்க கரங்களை தட்டி நீங்கள் நெடுநாள் காத்திருக்கிற அந்த காரியத்திலே உங்களுக்கு ஒரு நியாயம் கிடைக்கும். உங்க பிள்ளைகள் விஷயத்துல ஒரு நியாயம் கிடைக்கும். நீங்கள் வேலை ஸ்தலத்துல ஒரு நியாயம் கிடைக்கும். நீங்கள் குடியிருந்த இடத்திலே உங்களுக்கு விரோதமாய் எழும்பின அந்த காரியத்தை குறித்து கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். நியாயாதிபதியாகிய கர்த்தர் இன்றைக்கு உங்களுடைய நடு நின்று உனக்கு நியாயம் செய்வேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். அவர் நியாயாதிபதி, அவர் நியாயாதிபதி, அவர் நியாயாதிபதியாய் வந்திருக்கிறார். ஹல்லேலூயா. இதுவரையிலும் அந்த குற்றங்களை அவர்கள் மறைத்திருக்கலாம். இதுவரைக்கும் உங்களுக்கு விரோதமான அந்த காரியத்தை பல விதத்தில் அவங்க புரட்டி இருக்கலாம். அதில் அவர்களுக்கு திறமை இருக்கலாம், அதில் அவர்களுக்கு பணம் இருக்கலாம், அதில் அவர்களுக்கு சகல வசதிகளும் ஆள் பழக்கம் இருக்கலாம். அதனால உங்களுடைய நியாயம் எடுபடாம போகலாம். உங்களுடைய வார்த்தை ஒருவேளை புரட்டப்பட்டு போகலாம். ஆனால் கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார், இனி ரொம்ப நாள் அவங்க ஓட முடியாது. இனி ரொம்ப நாள் உங்க காரியத்தை அவங்க செய்து முடிக்காம இருக்க முடியாது. நியாயாதிபதியாகிய கர்த்தர் உங்களுக்காக வழக்காடி, உங்கள் பிள்ளைகளுக்காக வழக்காடி, இது தீர்க்க தரிசனமான வார்த்தை. ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார். நெடு நாட்களாய் நிலுவையிலே இருக்கிற அந்த காரியம், நெடு நாட்களாக முடிவிற்கு வராத அந்த காரியம், நெடு நாட்களாக அடைபட்டிருக்கிற அந்த காரியத்தை என் நியாயாதிபதியாகிய கர்த்தர் உங்களோடு இருந்து நியாயம் விசாரித்து நடு நின்று அந்த காரியத்தை அந்த மனுஷனுக்கும், ஹல்லேலூயா, அந்த மேனேஜருக்கும் உங்களுக்கும் கர்த்தர் நடு நிற்க போகிறார். ஆமென். உங்க குடும்பத்திற்கும் அந்த குடும்பத்திற்கும் நடுவாக கர்த்தர் நியாயாதிபதியாய் நிற்க போகிறார். இதுவரையிலும் எத்தனையோ பேர் பேசி அவர்களுடைய மனம் இறங்கவில்லை. எத்தனையோ பேர் சொல்லியும் அவர்கள் கேட்கவே இல்லை. உங்களுடைய நியாயம் இன்று எடுபடாமலே இருக்கிறது. கர்த்தர் அதை பார்த்து கொண்டுதான் இருக்கிறார். ஆண்டவர் அதை விசாரித்து கொண்டுதான் இருக்கிறார். கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். மகனே, இனி நீ போக மாட்டாய். மகளே, இனி நீ போக மாட்டாய். இனி உன்னுடைய குடும்பம் போய் நிற்காது. இனி நீ போய் நிற்க வேண்டியது இல்லை. நியாயாதிபதியாகிய கர்த்தர் உனக்காக வழக்காடி, ஆமே, நடு நின்று அந்த நியாயத்தை வாங்கி தருவேன் என்று வாக்கு கொடுக்கிறார். ஆமென். கைகளை உயர்த்தி இந்த வார்த்தையை நம்புற ஆண்டவரேன்னு சொல்லுங்க. இது இன்றைக்குள்ள வாக்குத்தத்தம் மட்டுமல்ல, இது காலாகாலத்திற்கும் நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் நீதி நியாயங்கள் மறைக்கப்பட்டு உனக்கு அநியாயம் நேர்ந்தாலும், வீணான பழி சுமத்தி இழிவாக பேசினாலும், நியாயத்தை விரும்புகிற கர்த்தர் நீதியை வெளிச்சமாக்குவார். சொல்லுங்க, கையை உயர்த்தி இந்த வார்த்தையை நான் நம்புற ஆண்டவரே, இந்த வார்த்தையை நான் விசுவாசிக்கிற ஆண்டவரே. இது இன்னைக்கு மட்டும் இல்ல, நீங்க உயிரோடு இருக்கிற வரைக்கும் நியாயத்தை புரட்டுகிறவர்கள் மத்தியிலே கர்த்தர் யுத்தம் பண்ணி, கர்த்தர் நடுவாக நின்று, ஆமென், என் நீதியை வெளிச்சத்தை போல் ஆக்குற கர்த்தர். ஹல்லேலூயா. ஆமென். எனக்காக நியாயம் செய்கிற கர்த்தர். ரொம்ப அழகான ஒரு பாடல். நீதி நியாயங்கள் மறைக்கப்பட்டு உனக்கு அநியாயம் நேர்ந்தாலும், வீணான பழி சுமத்தி இழிவாக பேசினாலும், நியாயத்தை விரும்புகிற தேவன் பகலை போல் அதை வெளிச்சமாக்குவார். ஹல்லேலூயா. என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதே இல்லை. கர்த்தர் இன்றைக்கு கிருபையாய் வாக்கு கொடுக்கிறார். நான் நியாயாதிபதியாகிய கர்த்தராய் இருந்து உனக்கு நடு நின்று நான் நியாயம் தீர்ப்பேன். நான் நியாயம் தீர்ப்பேன். நீங்க சீக்கிரமா காண்பீர்கள். என்ன காண்பீங்க அப்படின்னு சொன்னா, உங்களுக்காக கர்த்தர் நியாயம் தீர்க்கிறத நீங்க பார்ப்பீங்க.
உங்களுக்காக ஆண்டவர் நியாயம் பேசுவார். ஆண்டவர் உங்களுடைய காரியத்தை எல்லாம் நியாயத்தில் கர்த்தர் கொண்டு வருவார். உங்களுடைய காரியங்கள் எல்லாம் கர்த்தருடைய கரத்தினாலே எடுக்கப்படும். ஹல்லேலூயா. நான் ஆராதிக்கிற தேவன் அவர் நமக்கு நடு நின்று நியாயாதிபதியாய் நியாயம் தீர்க்கிறவர். உங்களுக்காக பேச வேண்டியதெல்லாம் யாரும் இல்லை. என் தேவனாகிய கர்த்தர் தூங்குறவனை தூங்க விடாம பண்ணி நியாயம் விசாரிக்கிறதற்கு கர்த்தர் வல்லவராய் இருக்கிறார். ஆமென். வேதம் சொல்லுது, ஆமானுக்கு மொர்தெகாய் பேரிலே மட்டும் கை போடுவது அவனுக்கு அற்ப காரியமா இருந்துச்சாம். அப்படின்னா மொர்தெகாயை அவன் எப்படி பார்க்கறான் அப்படின்னா, இவனை கொல்றது எனக்கு அது அற்பம், அப்படின்னா இவனை கொல்றது அசிங்கன்ற மாதிரி. அதனால அந்த ஆமான் என்ன நினைச்சான் அப்படின்னு சொன்னா, இந்த மொர்தெகாய் கொல்லுகிறது அற்பம், அதனால குடும்பத்தோட கொல்லணும், இவனை சும்மா கொல்லக்கூடாது, 50 மலத்தினுடைய தூக்கு மரத்தை நட்டு அதுல தொங்க விடணும், அப்பதான் ஓரளவு எனக்கு மனசு ஆறும். யார? ஆண்டவருடைய பிள்ளைய. ஏன்னா அவனை கேட்கறதுக்கு யாரும் இல்லை, அவனுடைய பொசிஷன் வாட்ச்மேனா இருக்கிறான். ஆனா அவ்வளவு டேலண்ட் உள்ளுக்குள்ள இருக்கு. மொர்தெகாய் சாதாரணமான ஆள் கிடையாது. பல பாஷைகள், கிட்டத்தட்ட அன்னைக்கு இருந்ததிலே 70 மொழிகளுக்கு மேல தெரிஞ்சு வச்சிருக்கிறவன், அவ்வளவு ஞானமாய் நடந்து கொள்கிறவன், ராஜாவினுடைய உயிரை காப்பாற்றினவன், வெரி டேலண்டட் பர்சன். ஆனா நல்ல மனுஷனும் கூட. இந்த ஆமான் ஒரு தீர்மானம் எடுக்கிறான், இவனை தூக்கக்கூடாது, குடும்பத்தோட தூக்கணும்யா அப்படின்னு சொல்றான். ஆனா கர்த்தர் நியாயம் தீர்க்காமல் இருப்பாரோ? ஆண்டவர் உடனே ராஜாவினுடைய தூக்கத்தை கர்த்தர் எடுத்து போட்டு நியாயாதிபதிகளுடைய புஸ்தகத்தை கர்த்தர் வாசிக்க பண்ணி அதுல சரியா இவனுடைய சாப்டரை உள்ள கொண்டு வந்து எப்படி மாத்துறாரு பாரு ஆண்டவர். ஆண்டவர் எப்படி நியாயம் தீர்க்கிறாரு. என் பையன் மொர்தெகாய்க்காக யாரும் நியாயம் தீர்க்க முடியாதுன்னு நினைச்சியா? நான் இப்ப நியாயம் தீர்க்கிறேன். எப்படி நியாயம் தீர்க்கிறேன்னா, காலையில தூக்கு மரத்தை நட்டுட்டு ராஜாவினிடத்துல பெர்மிஷன் கேட்கறதுக்காக ஆமான் வராரு. கண்டிப்பா இவர் பெர்மிஷன் கொடுத்துருவாருன்னு நினைச்சு அங்கேயும் இங்கேயும் உலாத்திட்டு இருக்கும்போது ராஜா கூப்பிடுறாரு, யாருப்பா வெளியில நடக்கிறது? நான் தான். ஆமான் உடனே ஒண்ணுமே சொல்லல, அவர் எதையுமே ஷேர் பண்ணல. நான் இந்த மாதிரி ஒருத்தருக்கு செய்யணும்னு நினைக்கிறேன், எப்படி செய்யலான்னு கேட்டா இவன் உடனே 2-3 சொல்றான். உடனே இந்த ராஜா சொல்றாரு, நீ சொல்றதுல ஒண்ணு கூட மாறாம அத்தனையும் யாருக்கு செய்யினா, நீ யாரை பகைச்சிட்டு வந்தியோ, யாரை தூக்குறது உனக்கு சுலபமா இருந்துச்சோ, அவனை மட்டும் தூக்குறது உனக்கு அற்ப காரியமா இருந்துச்சோ, அந்த மனுஷனுக்கு போய் சொல் செய் என்று என் தேவனாகிய கர்த்தர் மொர்தெகாய்க்காக நியாயம் தீர்த்த கர்த்தர். இதே வார்த்தையை நிறைய பேர் சொல்லி இருக்கலாம் உங்களை பார்த்து. உன்னை தூக்குறது எனக்கு பெரிய விஷயம் இல்லை, நீ ஒரு சாதாரணமான ஆளு, உங்களை ஒருவேளை ரொம்ப குறைவா அவங்க ட்ரீட் பண்ணி இருக்கலாம். ஒருவேளை உங்களுக்கு விரோதமாய் நியாயத்தில் இருக்கிற அந்த மனுஷன் அவர் ரொம்ப பெரிய ஆளா, அந்த குடும்பம் ரொம்ப பெரிய குடும்பமா, அவங்க பெரிய பணக்காரங்களை போல, அவங்க பெரிய ஆள் பலம் போல, அவங்க பெரிய ஞானிகளை போல உங்களை தரக்குறைவா நடத்தலாம். உங்க அன்பு மதிக்கப்படாம போகலாம், உங்களுடைய சமாதானம் மதிக்கப்படாம போகலாம், நீங்க ஒப்புரவாக போகும்போது தூக்கி தூக்கி போடலாம். ஆனா கர்த்தராகிய ஆண்டவர் இன்றைக்கு கிருபையாய் வாக்கு கொடுக்கிறார், நான் உனக்காக நியாயம் செய்வேன். கர்த்தர் உங்களுக்காக நியாயம் செய்வார். கரங்களை தட்டி முழு பலத்தோடு ஆண்டவர் நியாயம் செய்வார். இல்ல ஆமான் தான் வெட்கப்பட்டு போவான். மொர்தெகாயை கேட்கிறதற்கு ஒருத்தர் இருக்கிறார், மொர்தெகாயின் தேவன் ஒருவர் இருக்கிறார். அந்த தேவன் தான் உங்களுக்கும் எனக்கும் தேவன். அவர் நம்மை கைவிட மாட்டார். அவர் வாக்கு கொடுக்கிறார், நியாயாதிபதியாகிய கர்த்தர் இன்று நடு நின்று எனக்கு நியாயம் தீர்க்க கடவார். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய பிள்ளைகளே, இந்த காரியத்தில் ஒரு 3 காரியத்தை மட்டும் வேகமாய் உங்களுக்கு சொல்லி உங்களுக்காக நான் ஜெபித்து ஆசைப்படுகிறேன். இந்த 27ஆம் அதிகாரத்தில், இது 11ஆம் அதிகாரத்தில் நம்ம 11வது வசனத்திலிருந்து வாசிக்கலாமா? 11வது வசனத்திலிருந்து வாசிக்கலாம். ஆமென், எடுத்துக்கொள்ளலாம். 11. அப்பொழுது யெப்தா கீலேயாத்தின் மூப்பரோடே கூட போனான். ஜனங்கள் அவனை தங்கள் மேல் தலைவனும் சேனாதிபதியுமாக வைத்தார்கள். யெப்தா தன் காரியங்களை எல்லாம் மிஸ்பாவிலே கர்த்தருடைய சன்னதியிலே சொன்னான். அடுத்த வசனத்தை வாசிக்கலாம். பின்பு ஆமென், யெப்தா அம்மோன் புத்திரனின் ராஜாவினிடத்திற்கு சானாதிபதிகளை அனுப்பி, நீ என் தேசத்திலே எனக்கு விரோதமாக யுத்தம் பண்ண வருகிறதற்கு எனக்கும் உமக்கும் என்ன வழக்கு இருக்கிறது என்று கேட்க சொன்னான். நீங்க 8வது வசனத்தை கூட வாசிக்கலாம். 8வது வசனம். அதற்கு கீலேயாத்தின் மூப்பர் யெப்தாவை நோக்கி, நீ எங்களுடனே கூட வந்து அம்னோன் புத்திரரோடே யுத்தம் பண்ணி கீலேயாத்தின் குடிகளாகிய எங்கள் அனைவர் மேலும் தலைவனாய் இருக்க வேண்டும்.
வேண்டும், இதற்காக இப்பொழுது உன்னிடத்திற்கு வந்தோம் என்றார்கள். நல்லா கவனிங்க ஆண்டவருடைய பிள்ளைகளே, இந்த வசனம் யாருக்கு ஆண்டவர் சொல்லப்பட்டது அப்படின்னா, நான் நியாயம் தீர்ப்பேன் அப்படின்னு சொல்லி அங்கே இருக்கிற யெப்தா என்கிற ஒரு தேவ மனுஷனுக்கு ஆண்டவர் வந்து சொல்றார். ஆனா இந்த யெப்தா வந்து கடந்து வந்த சில பாதைகளை நம்ம தியானிக்கும் போது ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். இந்த இடத்துல என்ன நடக்குது அப்படின்னா, கீலேயாத்தின் மூப்பர்கள் வந்து யெப்தாவை நோக்கி, நீர் எங்களோட வந்து எங்க கூட வாங்க, அம்னோன் புத்திரரோட யுத்தம் பண்ணி கீலேயாத்தின் குடிகளாகிய எங்கள் அனைவர் மேலும் தலைவனாயிருக்க வேண்டும் அப்படின்னா, கீலேயாத்தின் மூப்பர் என்கிற ஒரு பெரிய கூட்டம் வந்து இந்த யெப்தாவினிடத்துல என்ன சொல்றாங்க அப்படின்னு சொன்னா, ஐயா நீங்க எங்களுக்காக இந்த யுத்தங்களை எல்லாம் பண்ணி எங்களுக்கு ஒரு தலைவனா எங்களுக்கு முன்னாடி நில்லுங்க, நாங்க எல்லாரும் உங்களை ஏத்துக்கிறோம், நாங்க உங்களோட இருக்கிறோம், நீங்க எங்களுக்கு தலைவனா நாங்க உங்களை ஏத்துக்கிறோம் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா இதே யெப்தாவை நீங்க 2வது வசனத்துல வாசிங்க, 11ஆம் அதிகாரம் 2வது வசனத்துல வாசிக்கும் போது, கீலேயாத்தின், நல்லா கவனிங்க, கீலேயாத்தின் மனைவியும் அவனுக்கு குமாரர்களை பெற்றாள். அவன் மனைவி பெற்ற குமாரர் பெரியவர்களான பின்பு அவர்கள் யெப்தாவை நோக்கி, உனக்கு எங்கள் தகப்பன் வீட்டிலே சுதந்திரம் இல்லை, நீ அந்நிய ஸ்திரீயின் மகன் என்று சொல்லி அவனை துரத்தினார்கள். நல்லா கவனிச்சுக்குங்க. இப்போ என்ன நடக்குது அப்படின்னு சொன்னா, ஒரு வீட்டில் அவன் குடியிருக்கிறான். எப்படி குடியிருக்கிறான்னா, அந்த வீட்டில் வந்து பிள்ளைய போல குடியிருக்கிறான். அந்த வீட்டில் அவனும் ஒரு மகனா இருக்கிறான். ஆனா திடீர்னு அங்க இருக்கிற அந்த மனைவிக்கு, அந்த மகளுக்கு, அந்த பொண்ணுக்கு அவங்களுக்கு வந்து அடுத்து குழந்தை பிறந்து, அந்த பிள்ளைங்க எழும்பி என்ன சொல்றாங்க அப்படின்னு சொன்னா, நீ எங்க அம்மா அப்பாவுக்கு பிறந்த பிள்ளை இல்ல, நீ எங்க குடும்பத்தில் பிறந்த பிள்ளை இல்ல, நீ எங்களுக்குரிய பிள்ளை இல்ல அப்படின்னா, இவன் வந்து இவனுடைய அது ஒரு பெரிய சாப்டர், அது ஒரு பெரிய சம்பவம். இந்த வீட்டில் அடைக்கலத்துக்காக வந்தது மாதிரி தான் இருக்குது. இப்ப அதை சொல்லி காமிச்சு இப்ப என்ன சொல்றாங்கன்னா, என்னுடைய தகப்பனுடைய வீட்டிலே சுதந்திரம் உனக்கு, நீ யாருடைய மகன் அப்படின்னா, நீ அந்நிய ஸ்திரீயினுடைய மகன், நீ இன்னொருத்தருடைய மகன், எங்க அம்மாவனுடைய வயிற்றுல நீ பிறந்தவங்க கிடையாது. அதனால இந்த மாதிரி ஒரு வார்த்தையை சொல்லி இந்த யெப்தாவை என்ன பண்ணினாங்கன்னா துரத்துனாங்க, எங்க வீட்டில் இருக்கக்கூடாதுன்னு சொன்னாங்க. அப்போ கர்த்தர் அதே அதிகாரத்தில் 8வது வசனத்தில் இப்ப என்ன நடக்குதுன்னா, அதற்கு கீலேயாத்தின் மூப்பர் யெப்தாவை நோக்கி சொல்லுங்க எல்லாரும், நீ எங்களோட கூட வந்து அம்னோன் புத்திரரோடே யுத்தம் பண்ணி, ஆமேன், எங்கள் அனைவர் மேலும் தலைவனாயிருக்க வேண்டும், இதற்காக இப்பொழுது உன்னிடத்தில் வந்தோம். ஆமேன். யெப்தாவை வேண்டான்னு சொன்னது ஒரு வீடு, யெப்தாவை வேண்டான்னு சொன்னது கூட பிறந்த சகோதரர்கள் நினைச்ச சகோதரர்கள். ஆனா அதே யெப்தாவை ஆண்டவர் எப்படி நியாயாதிபதியா இருக்கிறார்னா, அந்த யெப்தாவை ஏற்றுக்கொள்கிறதற்கு கர்த்தர் ஒரு நாடையே கட்டளையிட்டார். ஒரு வீடு அவனை புறக்கணித்து தள்ளிருச்சு, ஆனா கர்த்தர் அவனை ஏற்றுக்கொள்ளுகிறதற்கு ஒரு நாட்டையே கர்த்தர் ஆயத்தப்படுத்தினார். நான் விசுவாசிக்கிறேன், உங்களுக்கும் எனக்கும் கர்த்தர் செய்கிற முதல் நியாயம், ஆமென், உங்களை புறக்கணித்து தள்ளினவர்கள், உங்களை வேண்டாம் என்று சொன்னவர்கள், நீர் சுதந்திரவாளியாய் இருப்பது இல்லை என்று சொன்னவர்கள் கொஞ்சம் பேர், அவர்கள் சாதாரணமானவர்கள் தான். ஆனா கர்த்தர் கிருபையா வாக்கு கொடுக்கிறார், நான் உன்னை எடுப்பேன், நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், நான் உனக்கு நியாயம் செய்வேன். உன்னை ஏற்றுக்கொள்வதற்கு ஒரு மனிதன் அல்ல, ஒரு குடும்பம் அல்ல, நாடே ஏற்றுக்கொள்ளுகிற அளவிற்கு, ஆயிரக்கணக்கான ஜனங்கள் ஏற்றுக்கொள்ளுகிற அளவிற்கு உங்களை ஒரு பெரிய ஜாதியாய் மாற்றி அவர்கள் கண்களுக்கு முன்பாக மேன்மைப்படுத்துவேன் என்று சொல்லுகிற தேவனுக்கு நல்ல கரங்களை தட்டி, பிரதர், உங்களை ஒரு ஆபீஸ்லேருந்து ரிஜெக்ட் பண்ணி இருக்கலாம், ஒரு கம்பெனியிலிருந்து ரிஜெக்ட் பண்ணி இருக்கலாம், ஒரு சொந்தக்காரங்க ரிஜெக்ட் பண்ணி இருக்கலாம், ஆனா கர்த்தர் உங்களை ஏற்றுக்கொள்வதற்கு பல இடத்தை கர்த்தர் ஆயத்தம் பண்ணி இருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நம்முடைய ஆண்டவர் நம்மை வெட்கப்பட்ட இடத்துல நம்மை தலை நிமிர பண்ணுகிறவர். இது சீக்கிரமா உங்களுக்கு நடக்கும். அவர்கள் புறக்கணித்தது நல்லது. ஒரு குடும்பத்தில் இருக்கிற சகோதரர்கள் வந்து யோசேப்பை புறக்கணித்தார்கள். அவன் வேண்டான்னு சொன்னாங்க, இவன் நம்ம கூட இருந்தா நமக்கு ஆபத்து அப்படின்னு சொல்லி அவனை வித்து போட்டாங்க. ஆனா வேதம் சொல்லுது, யோசேப்பை வெறுத்தது ஒரு குடும்பத்தினுடைய பிள்ளைகள், ஆனா யோசேப்பை கர்த்தர் ஆசீர்வதித்தது எகிப்து தேசத்திற்கு அதிபதியாய் நல்ல கைகளை. இது நடக்கும், இது நடக்கும்.
நிச்சயமா நடக்கும், சீக்கிரமாய் நடக்கும். இந்த 100 நாட்கள் ஜெபம் முடிகிறதுக்குள்ள நடக்கும். அடுத்த ஆண்டு கர்த்தருடைய வருகை தாமதிக்குமானால் ஆமென், உங்களை ஏற்றுக்கொள்ளுவார், பெருகுவார்கள். கர்த்தர் உங்களை ஏற்றுக்கொள்ளுகிற ஸ்தானத்தில் ஆண்டவர் உங்களை கொண்டு போய் வைப்பார். லட்சக்கணக்கான ஜனங்களுக்கு முன்பாக நீங்கள் அங்கீகரிக்கப்படுவீர்கள், நீங்கள் கூப்பிடப்படுவீர்கள். உங்களுடைய வரவிற்காக தீவுகள் காத்திருக்கும், உங்களுடைய வரவிற்காக நிறைய பேர் காத்திருப்பார்கள். இன்றைக்கு புறக்கணிக்கப்பட்டவர்களை பார்த்து பயப்படாதே மகளே, பயப்படாதே மகனே, இது கர்த்தருடைய தீர்க்க தரிசனமான வார்த்தை. இதோ கர்த்தர் உன்னை புறப்பட பண்ணுகிறார், இதோ உன்னை பெரிய இடத்திற்கு புறப்பட பண்ணுகிறார், அந்த இடத்திலிருந்து பிரித்து உன்னை புறப்பட பண்ணுகிறார். இன்னொரு இடத்துல கர்த்தர் உன்னை அமர பண்ண போகிறார். அங்கே ஏற்றுவதற்கு மூப்பர்கள் வருகிறார்கள், உயர்ந்தவர்கள் வருகிறார்கள். நாட்டிற்கே ராஜாவாய் ஆமென். அற்பமான ஆரம்பத்தை ஒருவரும் அசட்டை பண்ண முடியாது. ஹல்லேலூயா. கைகளை அசைத்து ஒரு ஹல்லேலூயா சொல்லலாம். தாவீதை குறித்து வேதம் சொல்லுது, அவனை ஏற்றுக்கொள்ளாதவர்கள் தன்னுடைய தகப்பன், தன்னுடைய தாய், அப்படின்னா அவனுடைய குடும்பத்தில் அவனை என்ன பண்ணலைன்னா ஏற்றுக்கவே இல்லை. அப்படின்னா அவங்க அந்நியனாய் நினைத்தார்கள், அவங்கள இன்னொரு குடும்பத்தில் உள்ள பையனா அவனை நினைச்சாங்க. அவங்க என்ன வேணாலும் பண்ணலாம், அப்படின்னா சுதந்திரம் கொடுக்கலாம், கொடுக்காம இருக்கலாம். தாவீது ஒரே தாயினுடைய வயிற்றில் பிறந்தவர்கள் அல்ல, அதனால அவங்க ஒதுக்கியே வச்சிருந்தாங்க. அவனுக்கு வந்து சும்மா வந்து அவனை அனுப்பிவிட்டாலும் யாரும் கேட்க முடியாது. ஆனால் கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார், நீ ரிஜெக்ட் பண்ணது என்னுடைய பையனை, ஆனால் அந்த பந்தியிலே அவன் இல்லாமல் அந்த பந்தி நிறைவுக்கு வரவில்லை, அவன் இல்லாமல் அந்த விருந்து ஆரம்பிக்கப்படவில்லை. அந்த விருந்தையே கர்த்தர் யாருக்காக ஆயத்தப்படுத்தினார்னா புறக்கணிக்கப்பட்ட தாவீதிற்காக தான் அந்த விருந்தையே ஆயத்தமாக்கப்பட்டது. கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார், தள்ளப்பட்ட இடத்துல ஒரு நாள் உங்களுக்காகவே அந்த விருந்து ஆயத்தமாக்கப்படும். சொந்தங்கள் மத்தியிலே கர்த்தர் இது நடக்கும், இது தீர்க்க தரிசனமான வார்த்தை. மகளே, நீ 10,000ங்களுக்கு ஆசீர்வதிக்கப்படுவாய், நீ லட்சங்களுக்கு பிரயோஜனமாய் மாறுவாய். உனக்குள்ளே இருக்கிற அபிஷேகம் பெரியது. இன்னைக்கு உன்னை பார்த்து கேவலமா பார்க்கறாங்க, துச்சமா பார்க்கறாங்க, உன்னை மதிக்க மாட்டேங்கிறாங்க, என்னென்னமோ சொல்றாங்க. நீ பெரியவளா, நீ பெரியவனா, நீ எதுக்கு ஆகும்னு கேட்கிறாங்க. ஆனா கர்த்தர் ஒரு நாள் அவர்கள் கண்களுக்கு முன்பாக பலர் தேடுகிற அளவிற்கு இப்பொழுதே அதை ஆரம்பிச்சிச்சு. இந்த ஜெபத்திலேயே அதை கர்த்தர் ஆரம்பிச்சிட்டாரு. என் குடும்பத்தில் ஆண்டவர் ஆரம்பிச்சிட்டாரு, கர்த்தர் ஆரம்பிச்சிட்டாரு. ஆகாதென்று தள்ளினார்கள், ஆனால் தலைக்கு மூளைக்கல்லாய், அக்கினி மூளைக்கல்லாய் மாற்ற இது கர்த்தரின் செயல். இது நம்முடைய கண்களுக்கு ஆச்சரியமாய். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நாம் ஆராதிக்கிற தேவன் நமக்கு நியாயாதிபதியாய் வருகிறவர். நம்பர் 1, முதலாவதாக இந்த யெப்தாவுக்கு ஆண்டவர் செய்கிறது என்ன அப்படின்னு சொன்னா, அவனுடைய வீட்டில் இருக்கிறவங்க எல்லாரும் அவனை புறக்கணிச்சு, நீ எங்களுடைய குடும்பத்திற்குள்ளவன் அல்ல, நீ எங்களுடைய ஆள் இல்லை, நீ வெளியே போ அப்படின்னு சொல்லி துரத்திட்டாங்க. ஆனால் துரத்தப்பட்ட அந்த யெப்தாவின் மேலே ஆண்டவருடைய ஒரு பெரிய அபிஷேகம் இருந்துச்சு, ஆண்டவருடைய ஒரு பெரிய வழிநடத்தல் இருந்ததுனால வேதம் சொல்கிறது, அந்த தேசத்தினுடைய மூப்பர்கள் எல்லாம் வந்து அந்த மனுஷனை தலைவனாய் மாற்றுகிறதற்கு கர்த்தர் கிருபை பாராட்டினார். நம்பர் 2, இரண்டாவதாக நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 11ஆம் அதிகாரத்தினுடைய 1வது வசனத்திலிருந்து வாசிக்கலாமா? நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் 1வது வசனம். கீலேயாத்தியனாகிய யெப்தா பலத்த பராக்கிரமசாலியா இருந்தான், அவன் பரஸ்திரியின் குமாரன் கீலேயாத் அவனை பெற்றான். நல்லா கவனிங்க ஆண்டவருடைய பிள்ளைகளே. நம்பர் 2, இரண்டாவதாக, முதலாவதாக இந்த யெப்தாவுடைய தலையின் மேல இருக்கிறது என்ன அப்படின்னா, நீ எங்களை விட்டு போயிரு, நீ எங்களோட இருக்க முடியாது அப்படின்னு சொல்ற மாதிரி ஒன்று இருக்குது. இந்த இடத்துல வாசிக்கும் போது வேதம் சொல்லுது, கீலேயாத்தியனாகிய யெப்தா பலத்த பராக்கிரமசாலியா இருந்தான். பலத்த பராக்கிரமசாலி அப்படின்னா அங்க இருக்கிற அனைத்து பேரை விட இவன் பெரிய டேலண்ட் உள்ள பர்சன், இவன் வந்து ரொம்ப தைரியம் உள்ள ஒரு ஆளு, பராக்கிரமமான ஒரு ஆளு. ஆனா அவனுடைய அடுத்த நெய்ம், அவனுடைய தலையின் மேல இருக்கிற தலையெழுத்து என்ன அப்படின்னு சொன்னா, அவன் பரஸ்திரியின் குமாரன். அப்படின்னா தவறான ஒரு முறையிலே, தவறான ஒரு மனுஷியின் நிமித்தமாய் வித்தியாசமாய் பெற்றெடுக்கப்பட்ட ஒரு மனுஷன்னு அவனுடைய தலையில வந்து ஒரு வித்தியாசமாய் எழுதப்பட்டிருக்கிறது. இதற்கு எந்த விதத்திலும் அவன் காரணம் இல்லை. அப்படின்னா அவனை பெற்ற அம்மா செய்த காரணமா இருக்கலாம், இல்லைன்னா அந்த தகப்பனார் செய்த காரணமா இருக்கலாம். யாரோ ஒருத்தர் செய்த காரணத்திற்காக, யாரோ ஒருத்தர் செய்த தவறுக்காக இவனுடைய தலையின் மேல ஒரு எழுத்து வருது, இவனுடைய தலையின் மேல ஒரு பேர் வருது. என்ன பேர் வருதுன்னா, இவன் பரஸ்திரியின் குமாரன். அதனாலதான் நம்ம அடுத்த 8வது வசனத்தை வாசிக்கும் போது அதுல அவங்க சொல்றாங்க, நீ என் குடும்பத்துல இருந்தவா இல்ல, நீ என்னமோ இன்னைக்கு வந்து சொந்தம் கொண்டாடுற, நீ என்னமோ இன்னைக்கு எங்களுடைய பிள்ளைன்ற மாதிரி நீ சொல்ற, எங்க அம்மாவை நீ கைக்குள்ள போட்டுட்டு, எங்க அப்பாவுல கைக்குள்ள போட்டுட்டு, நீ என்னமோ எங்க வீட்டுல எங்க பிள்ளை மாதிரி வளர்ற,
கிடையவே கிடையாது. எங்களுடைய சொத்துலையோ எங்களுடைய இடத்துலையோ உங்களுக்கு பங்கு இல்லை. நீ பரஸ்திரியினுடைய மகன், நீ மோசமான சூழ்நிலையிலே வரப்பட்டவன் அப்படின்னு எல்லாரும் அவனுடைய பலவீனத்தை குறித்து முற்காட்டும் போது, பலவீனத்தை குறித்து முன்னாடி கொண்டு வரும்போது, கர்த்தர் மட்டும் அந்த யெப்தாவை எப்படி கூப்பிடுறாரு அப்படின்னு சொன்னா, பராக்கிரமசாலி. ஆமென். 1வது வசனத்தில் வாசிக்கும் போது, கீலேயத்தானாகிய யெப்தா பராக்கிரமசாலி. உலகமே உங்களுடைய பலவீனத்தை சொல்லும் போது, உலகமே உங்களுடைய விழுகையை சொல்லும் போது, உலகமே நீங்க செஞ்ச தப்ப முன்னாடி நிறுத்தும் போது, கர்த்தர் மட்டும் இன்றைக்கு கிருபையாய் வாக்கு கொடுக்கிறார். உங்கள் பலவீனத்தை அல்ல, உங்கள் பலத்தையே கர்த்தர் பார்க்கிறார். உங்கள்கிட்ட இன்னும் பலன் இருக்குன்னு கர்த்தர் சொல்லுகிறார். நீங்க திறமசாலிதான் கர்த்தர் சொல்லுகிறார். உலகத்தில் இருக்கிற பல மனிதர்கள் உங்களுடைய பலவீனத்தை சொல்லி 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 உங்க மனதை ரொம்ப உடைச்சிருக்கலாம். இந்த சத்தத்தை கேட்கிற யாரோ ஒருத்தர் வந்திருக்கலாம், பாஸ்டர் அப்படிதான் எல்லாம் ரிஜெக்ட் பண்றது, அப்படிதான் என்ன ரிஜெக்ட் பண்றாங்க, என்னுடைய பலவீனத்தை சொல்றாங்க, ஆனா அதுக்கு நான் எந்த விதத்திலும் காரணம் இல்லை, சூழ்நிலை தான் காரணம். நான் அப்படி பேசுறதுக்கு சூழ்நிலை தான் காரணம், நான் அப்படி நடந்துக்கிறதுக்கு சூழ்நிலை தான் காரணம். ஆனா எல்லாரும் இப்ப என்ன பண்றாங்கன்னா, அதை சொல்லி சொல்லியே என்னை வருத்தப்படுத்துறாங்க, அதை சொல்லி சொல்லியே என் பிள்ளைய கஷ்டப்படுத்துறாங்க, அந்த வார்த்தையை சொல்லி சொல்லி என் மனசை நோகடிக்கிறாங்க. எனக்கே ஒரு இன்ஃபீரியரா இருக்குது, எனக்கே ஒரு கில்ட்டி கான்சியஸா இருக்குது, நான் என்ன ரொம்ப வெறுக்கிறேன், நான் அப்படி நடந்திருக்க கூடாதோ, நான் அப்படி பண்ணியிருக்க கூடாதோ, நான் இந்த மாதிரி ஒரு குடும்பத்தில் பிறந்திருக்க கூடாதோ அப்படின்னெல்லாம் உங்க மனசுல நினைவுகள் வரலாம். ஆனா கர்த்தர் கிருபையாய் வாக்கு கொடுக்கிறார். உலகம் உங்களை பலவீனமாய் பார்க்கும்போது, கட்டின மனைவி பலவீனமாய் பார்க்கும்போது, கணவன் உங்களை பலவீனமாய் பார்க்கும்போது, சொந்த தகப்பனும் தாயும் சுத்தி இருக்கிறவர்களும் ஒரு வித்தியாசமான பேரோடு உங்களை தொடர்பு கொள்ளும் போது, கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். உங்கள் பலவீனத்தை அல்ல, நீங்கள் வந்த பின்னணியை அல்ல, நீங்க எங்கிருந்து வந்தீர்கள் என்று அல்ல, உங்களுக்கு என்ன இருக்கு என்று அல்ல, கர்த்தர் உங்கள் பலத்தையே பார்க்கிறார். கர்த்தர் சொல்லுகிறார், உனக்குள்ளே பராக்கிரமம் இருக்கிறது, உனக்குள்ளே வல்லமை இருக்கிறது, நீ சோர்ந்து போகாதே, நீ மனம் தளராதே மகளே, மகனே நீ மனம் தளராதே. உங்களுக்குள்ள ஒரு ஸ்பெஷல் டேலண்ட கர்த்தர் வச்சிருக்கிறாரு, ஒரு ஸ்பெஷல் அனாயிண்டிங்க கர்த்தர் வச்சிருக்கிறாரு. நீ வித்தியாசமாய் வேறு பிரிக்கப்பட்ட பிள்ளை. உன் மேல ஆண்டவர் வச்சிருக்கிற நோக்கம் ரொம்ப பெருசு. கர்த்தர் சொல்லுகிறார், இல்ல உன்னை நான் எழுப்புவேன், உன்னை நான் பயன்படுத்துவேன், உன்னை தலைவன் ஆக்குவேன், உன்னை தலைவி ஆக்குவேன், உன் தலையை நிமிர பண்ணுவேன். நம்புறவங்க நல்ல கரங்களை தட்டி முழு பலத்தோடு ஆமேன் 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 அந்த வார்த்தையை ஆமோதித்து ஆமேன் சொல்லி 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 ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். அந்த தலையெழுத்து இப்ப மாறுகிறது, அந்த பிள்ளைக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற பேர் இப்ப மாறுகிறது. ஆமேன். பரஸ்திரியின் குமாரன் என்கிற பேர் எடுக்கப்பட்டு இப்பொழுது கீலேயாத்தியானாகிய யெப்தா பலத்த பராக்கிரமசாலியா இருந்தான் என்கிற பெயர் வழங்கப்படுகிறது. தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ். எங்க அம்மா எனக்கு சம்பாதிச்சு கொடுத்த, எங்க அப்பா எனக்கு சம்பாதிச்சு கொடுத்த சில கெட்ட பேர்கள், சில கெட்ட காரியங்கள் எனக்கு முன்பாக நிற்கலாம். ஆனா ஆண்டவர் என்ன பண்றாருன்னா, எனக்காக நியாயாதிபதியா இருக்கிற கர்த்தர், எனக்காக உண்மையான நியாயாதிபதியா இருக்கிற கர்த்தர், என்னப்பா அந்த பிள்ளை என்னப்பா செஞ்சிருச்சு, அந்த பையன் என்னப்பா செஞ்சான், அந்த மனுஷன் என்னப்பா பண்ணினா, அந்த பிள்ளை என்ன பண்ணிருச்சுன்ற ஒரு கேள்வியை எனக்காக யார் கேட்பான்னா, கர்த்தர் எனக்காக கேட்பார். ஹல்லேலூயா. அவங்க அம்மா அப்படி பண்ணதுக்கு அந்த பிள்ளை என்னப்பா பண்ணும், அவங்க அப்பா அப்படி பண்ணதுக்கு அந்த பிள்ளை என்னப்பா பண்ணும். ஆனால் சில இடங்களில் இந்த கேள்விகள் கேட்கப்பட மாட்டாது. ஏன் அப்படின்னா, உண்மையான நியாயாதிபதிகள் இன்னைக்கு இல்லை, எல்லாம் வித்தியாசமான நியாயாதிபதிகள். நான் பேசுகிற காரியம் இந்த சத்தத்தை கேட்கிற உங்களுக்கு லிட்டரலா ஒருவேளை நடந்திருக்கலாம். பாஸ்டர் இந்த வழியாக தான் நான் கடந்து போகிறேன், இந்த வார்த்தை வேற யாருக்காகவும் அல்ல, எனக்காக தான் பேசப்படுது. என்னுடைய தலையின் மேல நிறைய பழி சொற்கள் இருக்கிறது, நான் செய்யாத காரியம் நிறைய என் தலை மேல இருக்குது, எனக்கு அது என்னன்னே தெரியாது. ஆனா அதற்கு நான் போகவே இல்லை, அது என்னுடைய பிரச்சனையே இல்லை. ஆனா எல்லாரும் சேர்ந்து அந்த பழி இந்த பழி இப்படிப்பட்ட பழிகளை என் தலை மேல சுமத்தி இப்பொழுது நான் ஒரு அனாதையை போல நின்றுட்டு இருக்கிறேன். ஆனா கர்த்தர் உங்களை விடமாட்டார். உங்கள் மேல கர்த்தர் வச்சிருக்கிற அபிஷேகம், யெப்தாவினுடைய அபிஷேகத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். யெப்தாவினுடைய அபிஷேகத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். நியாயம் விசாரிப்பார், அவர் நியாயம் கேட்பார், அவர் நியாயாதிபதியாய் உங்களுக்கு கடந்து வருவார். ஆமென். என்னுடைய பேர் மாற்றப்படும், என்னை குறித்து சொல்லப்படுகிற சொல் மாற்றப்படும், என் பிள்ளையை குறித்து சொல்லப்படுகிற மாற்றப்படும், உங்க குடும்பத்தை குறித்து போடப்பட்டிருக்கிற பேரை கர்த்தர் மாற்றுவேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். 2 கைகளை மேல உயர்த்தி கர்த்தரிடத்துல சொல்லுங்க, இந்த வார்த்தையை நான் நம்புறேன். ஹல்லேலூயா. Thank you Jesus. கிருபையாய் கர்த்தர் வந்திருக்கிறார், மகிமையாய் ஆண்டவர் வந்திருக்கிறார். சொல்லுங்க சொல்லுங்க, முழு பலத்தோட அப்பாவை பார்த்து, முழு பலத்தோட ஆண்டவரை பார்த்து,
நீர் நல்லவரப்பா, நீ நல்லவரப்பா. ஸ்தோத்திரம். இந்த வார்த்தை எனக்குரியதுதான், என்னுடைய பிள்ளைக்கு உரியதுதான். ஆண்டவரே, பலத்த பராக்கிரமசாலி என்கிற அந்த வார்த்தையை இப்பொழுது என்னுடைய நெற்றியிலே கர்த்தர் எழுதுவாராக, எழுதுவாராக. ஸ்தோத்திரம். கர்த்தர் எழுதுவாராக. அவர் எனக்காக அந்த காரியத்தை செய்கிறவர். ஹல்லேலூயா, ஆமென். வேதத்துல பர்த்திமேயு என்கிற ஒரு மனுஷன் குருடனாய் இருந்தான். ஆனா அவனுடைய தகப்பனார் எதனாலே தெரியல, எரிகோ அப்படின்ற ஒரு இடத்துல அவர் தங்கி இருக்கிறார். எரிகோ அப்படின்ற ஒரு இடத்துல போறதுனால ஒரு நல்ல குடும்பத்துல பிறந்த அந்த மனுஷனுக்கு இப்ப என்ன வந்துச்சு அப்படின்னா, குருடு என்கிற ஒரு வியாதி வந்துச்சு. அதை வச்சு எல்லாருமே அந்த மனுஷனை ஒதுக்கிட்டாங்க. ஆனா யார் ஒதுக்கினாலும் கர்த்தர் அந்த மனுஷனை ஒதுக்கவே இல்லை. ஆண்டவர் அவனுக்கு விடுதலை கொடுத்து அவனுடைய தலையெழுத்தையே கர்த்தர் மாற்றினார். இதுவரைக்கும் அவனை அந்த மாதிரி பேர்ல கூப்பிட்டுருந்தவங்க இனி அதை கூப்பிடவே முடியாதுன்ற அளவிற்கு கர்த்தர் அந்த மனுஷனுடைய தலையெழுத்தை கர்த்தர் மாற்றினார். இன்று நான் விசுவாசிக்கிறேன், இன்னைக்கு இந்த 84வது நாள் நிறைய பேருக்கு கர்த்தர் இந்த நன்மையை செய்கிறார். பரஸ்திரியின் மகன் என்கிற பெயரை மாற்றி பராக்கிரமசாலி என்கிற பெயரை கர்த்தர் வைக்கிறார். அதுதான் நம்முடைய தேவன், அதுதான் நம்முடைய தேவன். அந்த பரஸ்திரி என்கிற அந்த இடத்துல உங்க பேரை போட்டுருங்க, உங்களுக்கு என்னென்ன சொல்றாங்கன்றதை போட்டுங்க, உங்களை எதை வச்செல்லாம் குற்றப்படுத்துறாங்கன்னு போட்டுருங்க. அதை கர்த்தர் கிருபையா மாற்றி அப்படியே எதிர்முறையாய் பராக்கிரமசாலி என்கிற பெயரை சீக்கிரமாய் கர்த்தர் செய்கிறதற்கு வல்லவர், சீக்கிரமாய் அதை கொடுக்கிறதற்கு கர்த்தர் வல்லவர். ஆமென். தேங்க்யூ ஜீசஸ். மூன்றாவதாக ஒரு காரியத்தை சொல்லி நான் உங்களுக்காக ஜெபித்து முடிக்க போறேன். வாசிக்கலாம். அந்த அதிகாரத்தினுடைய 11ஆம் அதிகாரத்தினுடைய 27வது வசனத்தை இன்னொரு விஷயம் கூட நம்ம வாசிக்க போகிறோம். 17ஆம் அதிகாரம் 27வது வசனம். நான் உமக்கு விரோதமாய் குற்றம் செய்யவில்லை, நீர் எனக்கு விரோதமாய் யுத்தம் பண்ணுகிறதுனால் நீர்தான் எனக்கு அநியாயம் செய்கிறீர். நியாயாதிபதியாகிய கர்த்தர் இன்று இஸ்ரவேல் புத்திரருக்கும் அம்மோன் புத்திரருக்கும் நடு நின்று நியாயம் தீர்க்க கடவார் என்று சொல்லி அனுப்பினான். ஆண்டவருடைய பிள்ளைகளே, இந்த 2 காரியத்தை ஆண்டவர் யொப்தாவின் மேல் வைத்த அதிசயம், அற்புதம். ஆனா இந்த இடத்துல என்ன நடக்குது அப்படின்னு சொன்னா, இந்த ஜனங்கள் எல்லாரும் இந்த யொப்தாவினிடத்துல என்ன சொல்றாங்கன்னா, அவனுக்கு ஒரு போஸ்டிங் கொடுக்குறாங்க. என்ன போஸ்டிங் கொடுக்குறாங்கன்னா, நீர் எங்களிடத்துல என்னவா இருங்க, நியாயாதிபதியா இருங்க. 8வது வசனத்தை நீங்க வாசிக்கும் போது அது உங்களுக்கு புரியும். 8வது வசனத்தை வாசிச்சிட்டீங்கன்னா, அதற்கு கீலேயாத்தின் மூப்பர் யொப்தாவை நோக்கி, நீ எங்களுடனே கூட அம்மோன் புத்திரரோடே யுத்தம் பண்ணி கீலேயாத்தின் குடிகளாகிய எங்கள் அனைவர் மேலும் தலைவனாய் இருக்க வேண்டும், இதற்காக இப்பொழுது உம்மிடத்தில் வந்தோம் என்று. கிட்டத்தட்ட 450 வருடங்கள் ஒத்னியேல் முதல் சாமுவேல் வரைக்கும் பல 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 நியாயாதிபதிகள் வந்தார்கள். அப்படின்னா கிட்டத்தட்ட இதனுடைய நியாயாதிபதிகளின் காலத்தை நீங்க வாசிச்சு பார்த்தீங்கன்னா 450 வருஷங்கள் நியாயாதிபதிகளின் காலம். அந்த நியாயாதிபதிகளின் காலத்துல நிறைய நியாயாதிபதிகள் எழும்பினார்கள். அதனுடைய முதல் நியாயாதிபதி யார் அப்படின்னா ஒத்னியேல். அந்த நியாயாதிபதியிலிருந்து கடைசி நியாயாதிபதி யார் அப்படின்னா சாமுவேல். அவர் தான் கடைசி. அவருடைய பிள்ளைங்க 2 பேரை திரும்பி நியாயாதிபதிகளா ஏற்படுத்துவாரு. ஆனா அவங்க 2 பேருமே செத்துருவாங்க. அது நியாயாதிபதியுடைய லிஸ்ட்ல வரல. ஆனா அதற்கு இடையில வந்த ஒரு நியாயாதிபதி தான் இந்த யொப்தா. ஆனா இந்த யொப்தாவை தன்னுடைய தேசத்து ஜனங்கள் மூப்பர்கள் எல்லாரும் என்ன சொல்றாங்கன்னா, நீர் எங்களுக்கு தலைவனாய், நீர் எங்களுக்கு நியாயாதிபதியாய் இரும் என்று அவனை அப்பாயின்மெண்ட் பண்ணாங்க. ஆனா இந்த யொப்தா என்ன பண்றார் அப்படின்னு சொன்னா, எப்பா நீங்க என்ன நியாயாதிபதியாய் நீங்க என்ன அப்பாயின்மெண்ட் பண்ணீங்க, ஆனா நான் ஒன்னு சொல்றேன், நீர் எங்களுக்கு விரோதமாய் யுத்தம் பண்ணுகிறதுனால் நீர் தான் எனக்கு அநியாயம் செய்தீர். நியாயாதிபதியாகிய கர்த்தர், நியாயாதிபதியாகிய கர்த்தர். அப்ப இந்த யொப்தாவுக்கு அவங்க நியாயாதிபதி என்கிற போஸ்டிங்கை கொடுத்தாலும் அவர் மனசார என்ன சொல்றார் அப்படின்னு சொன்னா, நான் நியாயாதிபதி அல்ல, நான் நியாயாதிபதி அல்ல. யார் தான் நியாயாதிபதி என்றால் கர்த்தர் நியாயாதிபதி. உங்களை பார்த்து யார் ஒரு காரியத்தை இதை செய்ய முடியும், இதை நீங்க தான் செய்வீங்க, இது உங்களால பண்ண முடியும் அப்படின்னு சொல்லும் போதெல்லாம் நீங்க சொல்ல வேண்டியது ஒன்றே ஒன்று, நான் அல்ல, நான் அல்ல. மங்களகரமான உத்தரவை ராஜாவுக்கு கர்த்தரே கொடுப்பாராக. யோசேப்பும் அதே ஸ்டேட்மெண்ட் தான் சொல்றாரு, நான் அல்ல, தேவனே ராஜாவுக்கு மங்களகரமான உத்தரவை கொடுக்க போகிறார். எல்லாரும் ஒரு 10 டைம் கையை உயர்த்தி சொல்லுங்க, நான் அல்ல தேவனே, நான் அல்ல தேவனே. முழு பலத்தோடு நான் அல்ல, நான் அல்ல தேவனே. நியாயாதிபதியாகிய கர்த்தர் எனக்கு நடு நின்று நியாயம் தீர்க்க போகிறார்.
நியாயாதிபதியாகிய கர்த்தர் என்னுடைய விஷயத்திலே நியாயம் செய்ய ஆரம்பிக்க போகிறார். எல்லா ஃபைல்களும் திரும்ப எடுக்கப்படுகிறது. எழுதப்பட்டிருக்கிற லெட்டர்கள் திரும்ப எடுக்கப்படுகிறது. நாளாகம புஸ்தகத்திலே எழுதப்பட்டிருக்கிற காரியங்கள் திரும்பி எடுக்கப்படுகிறது. பல நாட்களாக நிலுவையில் இருக்கிற காரியங்கள் எடுக்கப்பட்டு கர்த்தர் இந்த 100 நாட்களில் திரும்பி கர்த்தர் பார்க்க பண்ண போகிறார். உங்கள் பக்கத்தில் நியாயம் வருவதற்கான காரியத்தை கர்த்தர் துவங்குவேன் என்று வாக்கு கொடுக்கிறார். அப்படியே நம்புறவங்களாம் எழும்பி நின்று Thank you Holy Spirit. அப்படியே கொஞ்சம் முன்பாக கடந்து வந்து ஆன்லைனில் இருக்கிற பிள்ளைகளும் அப்படியே எழும்பி நின்று என்னோடு சேர்ந்து ஒரு 10 நிமிடம் நம்ம ஜெபிக்க போகிறோம். கர்த்தர் நல்லவர், வேகமாய் வாருங்கள். இன்று ஆண்டவர் நம்மோடு தெளிவாய் கர்த்தர் பேசினார். இந்த ஜெபம் ஆரம்பித்ததிலிருந்து கர்த்தர் நம்மோட பேசிக்கொண்டே இருக்கிறார். கர்த்தர் நமக்கு வார்த்தையை கொடுக்கவே கொண்டே இருக்கிறார். நம்மளை கர்த்தர் மாற்றுகிறார், உருவாக்குறார், சொல்லி தருகிறார். அதே நேரத்தில் நமக்கு வார்த்தைகளை கொடுத்து நம்மை தைரியப்படுத்துகிறார். கர்த்தர் இன்றைக்கு கிருபையாய் வாக்கு கொடுக்கிறார். நான் உனக்கு நியாயம் செய். நியாயாதிபதியாகிய கர்த்தர் இன்று நடு நின்று நியாயம் தீர்க்க கடவார். ஏசப்பா நடு நிற்கிறாரு. ஏசப்பா நடு நிற்கிறாரு. அவர் உண்மையாய் நியாயம் செய்கிறவர். எத்தனை பேர் ஆமோதிக்கிறீர்கள்? ஹல்லேலூயா. யாக்கோபை துரத்தி கொண்டு யார் வர்றான்னா லாபான் வர்றான். ரொம்ப வேகமா துரத்தி கொண்டு வர்றான். ஆனா அவன் வீட்டை விட்டு கிளம்பும் போது ஆண்டவர் வந்து லாபானை பார்த்து சொல்றாரு, இந்த பாரு, நீ அவனை துரத்திட்டு போறதெல்லாம் கரெக்ட் தான், நீ அவனுக்கு விரோதமா போறதெல்லாம் கரெக்ட் தான், ஆனா என் பிள்ளைக்கு விரோதமா நீ நன்மையை தவிர தீமையை எதையுமே நீ பேசக்கூடாது. ஒரு வார்த்தை நீ எக்ஸ்ட்ரா பேசக்கூடாது. ஏன்னா லாபான் அந்த நாட்களில் பலசாலி. ஆனா அதோட கம்பேர் பண்ணும்போது யாக்கோபு ஒண்ணுமே இல்லை. யாக்கோபு ரொம்ப பயந்தாங்கொள்ளி. தன்னுடைய தகப்பனா தன்னுடைய மாமனாரிடத்துல 7 வருஷம் வேலை செஞ்சு தனக்கு ப்ராமிஸ் பண்ண அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுக்கலன்னு உடனே அவனோட வாக்குவாதம் பண்ண முடியல. பாருங்க, நீ ஏன் இப்படி எனக்கு செஞ்ச, உன் பிள்ளைய நீ வச்சுக்கோ, இல்லை நீ இப்படி இரு அப்படின்னு சொல்றதுக்கு அவனுக்கு தைரியம் இல்லை. என்ன பண்ணணும், எனக்கு அந்த பொண்ணை வேண்டாம், என்ன பண்ணணும், இன்னும் 7 வருஷம் வேலை செய்யணும், சரின்னு ஒத்துக்கிட்டான். பாருங்க அந்த அளவிற்கு. அப்போ இந்த யாக்கோபினுடைய விஷயத்துல யாருமே என்ன பண்ண முடியாது, நியாயமே பேச முடியாது. ஆனா கர்த்தர் லாபான் இடத்துல சொல்றாரு, என் பிள்ளைக்கு நியாயம் விசாரிக்கிறதுக்கு யாரும் இல்லை நினைக்காத, என் பிள்ளைக்காக கேள்வி கேட்கறதுக்கு யாரும் இல்லை நினைக்கிறாங்க, நான் இருக்கிறேன், நான் நியாயம் தீர்ப்பேன். என் பிள்ளை இடத்துல நன்மையை தவிர தீமையை ஒன்னும் நீ பேசக்கூடாது, நீ போற வழியில திரும்பி வந்துரு. அதைத்தான் யாக்கோபு சொல்றாரு, என் ஈசாக்கின் பயபக்திக்குரியவர் என்னோடு இராமற் போயிருந்தார், நீர் என்னை வெறுமையாய் அனுப்பி இருப்பீர். இப்ப கூட எனக்கு விரோதமா பேசக்கூடாதுன்னு அப்பா சொல்லி அனுப்பினார்ல, அதனால தானே நீங்க பம்றீங்க, அதனால தானே நீங்க அமைதியா இருக்கிறீங்க. ஏன் அப்படின்னா எனக்கு ஒரு நியாயாதிபதி அவர் இருக்கிறார். எனக்கு ஒரு நியாயாதிபதி, மகளே உனக்கு ஒரு நியாயாதிபதி உண்டு, மகனே உனக்கு ஒரு நியாயாதிபதி உண்டு. அவர் நீதியாய் நியாயம் தீர்ப்பார். இந்த யுத்தம் உன்னுடையது அல்ல, இந்த யுத்தம் உங்களுடையது அல்ல. இஸ்ரவேல் வம்சத்தாரே, இந்த சத்தத்தை கேட்கிற ஆண்டவருடைய பிள்ளையே, இந்த யுத்தம் உன்னுடைய யுத்தம் அல்ல. இந்த யுத்தத்தை செய்ய போகிறவர் கர்த்தர், என்னை சீர்படுத்துகிற கர்த்தர், என்னை ஸ்திரப்படுத்துகிற கர்த்தர் யுத்தம் பண்ணுவார். ஹல்லேலூயா. இந்த வாக்குத்தத்தத்தை சொல்லி ஆண்டவர் அடுத்த ஒரு 3 காரியத்தை நமக்கு பேசினாரு. அது உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். நம்முடைய தேவன் நல்லவர். ஹல்லேலூயா. யெப்தாவுக்கு செஞ்ச அந்த நன்மையை கர்த்தர் நமக்கு கிருபையாய் தருகிறவர். புறக்கணித்தவர்கள் மத்தியிலே, ஆமேன், என்னை புறக்கணித்தது ஒரு வீடு, ஆனா என்னை ஏற்றுக்கொண்டது ஒரு நாடு. சொல்லுங்க, என்னை புறக்கணித்தது ஒரு வீடு, என்னை ஏற்றுக்கொள்வது ஒரு நாடு. உங்களை புறக்கணிக்கிறது ஒரு வீடு, ஆனா உங்களை ஏற்றுக்கொள்கிறது ஒரு நாடு. உங்களை புறக்கணிச்சவங்க 10 பேரு, உங்களை ஏற்றுக்கொள்றதுக்கு 1000 பேரை கர்த்தர் வச்சிருக்கிறாரு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. 10 பேருடைய புறக்கணிக்க பற்றி நீங்க ஏன் கவலைப்படுறீங்க? ஒரு மனுஷனுடைய புறக்கணிக்க பற்றி நீ ஏன் கவலைப்படுறீங்க? ஒரு மனுஷன் தூட்டி திரிகிறத குறித்து நீங்க ஏன் கவலைப்படுறீங்க? உங்களை தூசிக்கிறது ஒரு மனுஷன், உங்களுக்கு விரோதமா இருக்கிறது ஒரு மனுஷன், உங்க பேரை கெடுக்கணும்னு நினைக்கிற ஒரு மனுஷன். ஆனா கர்த்தர் உங்களுக்கு வச்சிருக்கிறது லட்சங்களை ஆண்டவர் வச்சிருக்கிறாரு. உங்களை ஏற்றுக்கொள்றதுக்கு ஆண்டவர் லட்சங்களை வச்சிருக்கிறாரு. ஹல்லேலூயா. நீங்க அதையே பார்த்துட்டு இருக்க கூடாது. நீங்க ரிஜெக்ட் பண்ற அந்த ஒருத்தரை பார்த்துட்டு இருக்க கூடாது. நீங்க எப்படி அப்படி பார்க்கலாம்? நம்ம நிறைய பேர் என்ன பண்றோம் தெரியுமா? 1000 பேர் ஏற்றுக்கொள்றதை விட்டுட்டு ஒரே ஒருத்தருடைய புறக்கணிப்பை பார்த்து வருத்தப்பட்டு உட்காந்துருக்கிறாங்க, கவலைப்பட்டு உட்காந்துருக்கிறாங்க. ஐயோ என்னை இப்படி புறக்கணிச்சிட்டாங்க, ஐயோ என்னை இப்படி அவமானப்படுத்துறாங்க, ஐயோ என்னை இப்படி விட்டுட்டாங்க. நீ ஆண்டவருடைய பிள்ளை அல்லவா, நீ தைரியசாலி அல்லவா? நம்ம அதெல்லாம் பார்க்கவே கூடாது. 12 பேர்ல ஒருத்தன் யூதாஸ் காரியோட்னு ஒருத்தன் இருந்தான்ல,
12 பேர் இருக்கிற இடத்துல ஒரு யூதாஸ் காரியோத்து இருப்பானா இருக்க மாட்டானா? கர்த்தருக்கே 12 பேருக்கு, ஆண்டவருக்கே 12 பேர்ல ஒருத்தன் யூதாஸ் காரியோத்து இருந்தான்னா உங்களுக்கு 12 பேர்ல ஒருத்தன் எதிரியா இருக்கிறது ஒரு பெரிய விஷயமா? சொல்லுங்க. தன்னுடைய சகோதரருடைய ரூபன் நேசிச்சாலும் அந்த ரூபன் சிமியோன் இருக்கும்போது அத்தனை பேர் மத்தியில யோசேப்புக்கு வெறுப்பு. அத்தனை 10 பிள்ளைங்க இருக்கிறாங்கன்னா 10 பிள்ளைல 8 பிள்ளை அவனுக்கு வெறுப்பு தானே, வெறுப்பா தானே இருந்தாங்க. அப்ப இருக்க மாட்டாங்களா? கண்டிப்பா இருப்பாங்க, கண்டிப்பா இருப்பாங்க. இல்லாம இருப்பாங்களா? சொல்லுங்க. அவங்களுக்கு எப்படியாவது அந்த பொறாமை வந்துடும், எப்படியாவது இருப்பாங்க. ஆனா நமக்கு ஏத்துக்கொள்ற 1000 பேரை குறித்து கவலை இல்லை, ரிஜெக்ட் பண்ற சொல்லுங்க. ஆமா, அவரை பெரிய ஆளா நினைச்சு எதுக்கு அப்படி? இது இருக்கிறது தான். இது இந்த அண்டர்ஸ்டாண்டிங் உங்களுக்கு இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், நீங்க ரொம்ப கஷ்டப்படுவீங்க, ரொம்ப கஷ்டப்படுவீங்க. இதெல்லாம் நான் அனுபவிச்சு வந்திருக்கிறேன், இந்த பாதையில நான் அனுபவிச்சு வந்திருக்கிறேன். ஏற்றுக்கொள்றதை நம்ம உள்ளுக்குள்ள கொண்டு போகலன்னா கூட நம்ம அதில் பெரிய எஃபெக்ட் ஆக மாட்டோம். ஆனால் அந்த ரிஜெக்ஷன், நம்மளை வெறுக்கிறது, கஷ்டப்படுத்துறது, கோல் சொல்றது, இந்த மாதிரிலாம் அதெல்லாம் ரொம்ப வருத்தப்படுத்தும் நம்மளை. ஆனால் ஆண்டவர் சொல்றாரு, இல்லப்பா, உன்னை ஏத்துக்கிறதுக்கு 10,000 பேரை வச்சிருக்கிறேன், உன்னை ஏத்துறதுக்கு 1,00,000 பேரை வச்சிருக்கிறேன். நீ எதுக்கு இந்த ஒரு மனுஷனுக்காக? நீ எதுக்கு இந்த ஒரு மனுஷனுக்காக? ஹல்லேலூயா. இந்த டயலாக்கை நீங்க மறக்க கூடாது. என்ன டயலாக்கு? ஒரு புறக்கணிச்சது ஒரு வீடு, ஏற்றுக்கொள்றது ஒரு நாடு. புறக்கணிச்சது ஒரு வீடு, ஏற்றுக்கொள்றது ஒரு நாடு. ஆமே, கேட்கல? இதை அப்படியே எழுதி வச்சிருங்க. நீங்க ஒரு டைரியில எழுதி வைங்க, புறக்கணிக்கும் போதெல்லாம் எழுதி வைங்க. நீ ஏன் கவலைப்படுற? தூக்கி போட்டுற, அப்படி தூக்கி போட்டு போயிட்டே இருங்க. ஆமென். என் ரட்சகர் உங்களோடு கூட இருக்கிறார். பயன்பட ஆரம்பிங்க, கிரியை செய்ய ஆரம்பிங்க, நிறுத்தாம நீங்க பாட்டுக்கு பண்ணுங்க. உங்க கூட கர்த்தர் இருக்கிறார். ஹல்லேலூயா. நம்பர் 2, இரண்டாவதாக இந்த யெப்தா மேல ஆண்டவர் வச்ச இரண்டாவது இறக்கம் என்னன்னா, அவனுக்கு உலகத்துல இருக்கிறவங்க எல்லாம் என்ன டைட்டில் வச்சாங்கன்னா, பரஸ்திரியின் குமாரன். உலகத்துல அவனுக்கு இருக்கிற டைட்டில் என்ன? அவனுக்கு இருக்கிற டைட்டில் அவன் வாங்கி கொண்டு வந்தது இல்லை. அந்த பேருக்கும் அவனுக்கு சம்பந்தம் இல்லை. அந்த பேருக்கு அவன் எந்த தப்பும் பண்ணல. ஆனா யாரோ ஒருத்தர் பண்ணின தப்புக்காக அவன் தலைமையில என்ன இருக்கு அப்படின்னா, பரஸ்திரியின் மகன் அப்படின்னு சொல்ற ஒரு டைட்டில் இருக்குது. ஆனா ஆண்டவர் ஒரு டைட்டில் கொடுக்கிறாரு. என்ன டைட்டில் கொடுக்கிறாருன்னா, பரஸ்திரியின் மகன் அல்ல, பராக்கிரமசாலி. சார் எவ்வளோ அழகா இருக்கு. அப்போவே டயலாக தான் பேசியிருக்காரு ஆண்டவர். ஆமே, நீ என்னடா பரஸ்திரியின் மகன் ஒன்று சொல்றது? உன்னை நான் எப்படி வச்சிருக்கிறேன்னா, உன்னை பராக்கிரமசாலியா வைத்திருக்கிறேன். உலகம் கொடுக்கிற டைட்டில்கள் மாறப்போகுது. உங்களை குறித்து, உங்க பிள்ளைகளை குறித்து உலகம் கொடுக்கிற டைட்டில் மாறப்போகுது. மகளே, மகளே, உலகம் கொடுக்கிற டைட்டில் மாறும். வாலிப தங்கச்சி, உலகம் கொடுக்கிற டைட்டில் மாறும். உன் மேல எழுதி இருக்கிற எழுத்துக்களை கர்த்தர் மாற்றுவார், கையெழுத்துக்களை மாற்றுவார். ஹல்லேலூயா. என்ன நடந்துச்சுன்னே தெரியாம, எது நடந்துச்சுன்னு கூட தெரியாம உங்க பேர்ல சொல்லப்படுகிற குற்றத்தை உடனே எடுத்துட்டு அப்படி ஒரு பேரை உடனே சொல்லிடுறாங்களா? விசாரிக்காம, எதுவுமே சொல்லாம அவங்க பாட்டுக்கு சொல்றதெல்லாம் நம்பிடுவாங்களா? கர்த்தர் சொல்றாரு, நீ பயப்படாத, அவங்க நம்புறதெல்லாம் நம்பட்டும், உன்னை நான் பராக்கிரமசாலியாய் மாற்றுவேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமே. நம்பர் 3, மூன்றாவதாக, இப்போ இவ்வளவு நேரம் கத்தரே டயலாக் பேசிட்டு இருந்தாரு. இப்போ இன்னொருத்தர் டயலாக் பேசுறாரு. யாரு? யெப்தா. யெப்தாவை கூப்பிட்டு அவங்க எல்லாரும் என்ன சொல்றாங்க அப்படின்னு சொன்னா, நீர் எங்களுக்கு தலைவனாயிரும், நீர் எங்களுக்கு தலைவனா இருக்கும். உடனே யெப்தா ஒரு டயலாக் அடிக்கிறாரு, நான் இல்லப்பா, நியாயம் விசாரிக்கிறது கர்த்தர், நியாயம் விசாரிக்கிறது கர்த்தர். நீங்க சொல்லுவீங்க, இந்த வார்த்தையை நீங்க சொல்லுவீங்க. இந்த காரியங்கள் எல்லாம் நடந்ததுக்கு பிற்பாடு உங்கள் தலைகளை கர்த்தர் உயர்த்துவார். உங்கள் தலைகளை ஆண்டவர் உயர்த்தும் போது நீங்க சொல்லுவீங்க, நான் அல்ல தேவனே, நான் அல்ல தேவனே. நன்றி சொல்லலாமா? கையை உயர்த்தி இந்த வார்த்தைக்காக நன்றி, இந்த ஜெபத்திற்காக நன்றி, இன்றைக்கு காலையில் இருந்து பலன் தந்ததற்காக நன்றி, வார்த்தைகளை பேசினதற்காக நன்றி. இயேசுவே, தகப்பனே, இந்த வார்த்தை அநேகரை போய் காயம் கட்டட்டும், அநேகரை காயம் கட்டட்டும். லட்சக்கணக்கான ஜனங்கள் இதிலே ஆசீர்வதிக்கப்படட்டும். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன். தேவாலயத்தில் நிற்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன். ஐயா, ஒரு இரக்கத்தை செய்யுங்கப்பா, ஒரு கிருபையை கட்டளை இடுங்கப்பா. இந்த 84வது நாள் சொல்லப்பட்ட வாக்குத்தத்த வசனம் எங்கள் பிள்ளைகள் தலையின் மேல் இருப்பதாக.
ஆண்டவரே அவருடைய ஜெப குறிப்புகளுக்கு ஒரு பதில் வருவதாக. அப்பா, இத்தனை நாட்களும் என் பிள்ளைங்க எந்த காரியத்திற்காய் காத்திருக்கிறார்களோ அந்த காரியம் நடக்கட்டும். 23ஆம் தேதி முடிக்கிற வரைக்கும் உங்க மகிமை, உங்க பிரசன்னம் அப்படியே அதிகமாகிட்டே போகட்டும். நாளுக்கு நாள் பிரசன்னம் அதிகமாயிட்டே போகட்டும். நாளுக்கு நாள் உங்க வல்லமை பெருசாயிட்டே போகட்டும். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். சொல்லுங்க அப்பா, அந்த 23ஆம் நாள் முடியும் போது உங்க மகிமையை நாங்க பார்க்க போகிறதற்காக ஸ்தோத்திரம். உங்க வல்லமையை நாங்க பார்க்க போவதற்காக ஸ்தோத்திரம். ஒருத்தர் அல்ல, இந்த சத்தம் தொனிக்கப்படுகிற ஒவ்வொரு காதுகளிலையும் அற்புதம் நடப்பதற்காக ஸ்தோத்திரம். சத்தமா கைகளை தட்டி ஸ்தோத்திரம் பண்ணு. நன்றியப்பா, 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 நன்றியப்பா. கைகளை தட்டி அந்த ஆசீர்வாதத்தை ஆம் என்றும் ஆமென் என்றும் ஸ்தோத்திரம். தாத்தானா மரஹ தபோலா யாக்கபானா லிம்தானா மோரோதலரபா லப்கோரோதோ லோரோதலா யாத்தரமா. Thank you Jesus. ஆண்டவரே, இது பின்னணியில இருந்து இந்த ஊழியம் செய்கிற பிள்ளைகளை ஆசீர்வதிங்கப்பா. ஆண்டவரே, இந்த திருச்சபையை தாங்குற பிள்ளைகளை ஆசீர்வதிங்கப்பா. இந்த திருச்சபைக்காக வாங்கப்பட்ட இந்த இடத்திற்கான மீதி தொகையும் செலுத்துறதற்கு கர்த்தர் வானத்திலிருந்து கர்த்தர் எங்களுக்கு ஒரு உதவியை கர்த்தர் அனுப்புவீராக. தேவைகளை ஆச்சரியமாய் சந்திப்பீராகப்பா. உங்க பாதத்தை நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். நீர் கூடவே இருப்பீராக. இயேசுவின் மூலம் ஜெபம் ஏறெடுக்கிறோம் நல்ல பிதாவே.